டிஎன்இஏ 2026 என்டையரா வந்து கவுன்சிலிங்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு, பேமெண்ட்டு, சர்டிஃபிகேட் அப்லோட் இந்த 3 ப்ராசஸும் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 6த் ஜூன் குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோல நீங்க செக் பண்ணி பாருங்க. டென்டேட்டிவா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து, நம்மளோட கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10த் ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கிறேன். அதே மாரி வந்து நம்மளோட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து 15த் ஜூலை ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலைல தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை மிட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து ஜூன் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் டைம் இருக்குது. இந்த 30 டேஸ் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது, அத ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கங்க. அந்த கட் ஆஃப்க்கு ரிலேட்டடா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட டிஎன்இஏ வெப்சைட்ல போயிட்டு கட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அத கிளிக் பண்ணுங்க. அதில கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அதில டிஸ்ப்ளே ஆகும். அந்த டிஸ்ப்ளே ஆகுற மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் மார்க்கு தான் அந்த காலேஜில லாஸ்ட்டா எடுத்த ஸ்டூடண்ட்டோட மார்க். அதாவது அதுக்கு கீழ வந்து அந்த காலேஜில சீட் இல்ல அப்படிங்கிறது தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓசிங்கிற கேட்டகரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எனக்கு வந்து ஒரு 180ல ஃபில் ஆயிருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த 180 உங்களோட மார்க் வந்து ஒரு 175 இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த பர்ட்டிகுலர் காலேஜ வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வைக்கலாம். ஏன்னா, உங்க மார்க் 175 நீங்க பிளஸ் ஒரு 5 எக்ஸ்ட்ரா இது பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் ஆஃப் பார்த்துக்கங்க. ஏன்னா, இந்த டைம் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மியாக நெறைய சான்சஸ் இருக்குது. கம்பேர்ட் டூ நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல அப்ளை பண்ணவங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த இயர் வந்து அப்ளிகேஷன்ஸ் கம்மி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் டெஃபினட்டா கம்மியாகும். ஸோ நீங்க வந்து உங்களோட மார்க் 175 அப்படின்னா, +5 வச்சு நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து 180ல ஃபில் ஆன காலேஜ கூட நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாரி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மேக்ஸிமம் 20-30 காலேஜஸ நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு வந்து அந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்க பத்தி நம்ம அப்கமிங்ல வர வீடியோஸ்ல நான் வந்து சொல்றேன். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு, எப்படி பண்ணா வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ வைக்கணும், இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அத தவிர முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 2ல இப்ப இருக்கிறீங்க நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 160 கட் ஆஃப் இருக்கிறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க வந்து ரவுண்ட் 2ல தான் இருப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ரவுண்ட் 2ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு 50 காலேஜ நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரவுண்ட் 1 முடிஞ்ச ரிசல்ட் வரும். அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 50 காலேஜ்ல எந்த காலேஜ்லாம் சீட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு, நீங்க ஆல்மோஸ்ட் நெறைய காலேஜ வந்து ரிமூவ் பண்ணிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 20 காலேஜஸ் உங்க கையில இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 20 காலேஜஸ வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ப்ராப்பரா குடுக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் காலேஜஸ் எப்படி எடுக்கணுங்க மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வைங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து, இந்த அவேர்னஸ் இல்லாம யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாரி, நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி குடுக்குறேன். ஸோ பண்ணி குடுத்தோனே எங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் குடுங்க. அந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி தயவுசெய்து எதுலயும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து சீட்டு இது பண்ணி குடுத்துட்டாங்கன்னா வந்து டோட்டலா உங்களோட கேரியரே வந்து போயிரும். ஸோ நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா நீங்களே செக் பண்ணி ஓனா நீங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிறத நம்மளோட வீடியோஸ் சேனல்ல அப்கமிங்ல நான் போடுறேன். ஆல்ரெடி நான் 2025 டிஎன்இ 2025ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அத கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அப்கமிங்லயும் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்குள்ள இந்த 30 டேஸ் கேப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, எப்படியும் நமக்கு ஜூலை தான் ஸ்டார்ட் ஆக போகுது கவுன்சிலிங். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ப்ராப்பரா நீங்க வந்து காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள லிஸ்ட்ட வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி வைங்க. ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.